Welcome back, my dear students. This is part 2 of causes of grievances. Causes of grievances ஓட part 2ல general working conditions அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த general working conditions என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு தொழிலாளர் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ஜென்ரல் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அன்ஹைஜீனிக் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல், வேலை செய்யக்கூடிய இடத்துல சுற்றி இருக்க விஷயம் அன்ஹைஜீனிக்காக இருக்குது, சுத்தமாக இல்லை. புவர் ப்ரொடக்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ், உற்பத்தி பண்ணக்கூடிய அதுக்குன்னு ஒரு தரம், அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ரொம்ப புவராக இருக்குது. நான் அவைலபிலிட்டி ஆஃப் டூல்ஸ், மெட்டீரியல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், ஒரு தொழிலாளர் அவனோட வேலையை செய்யறதுக்கு தேவையான டூல்ஸ், மெட்டீரியல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை குறைவாக இருக்குது. அன்அக்செப்டபிள் சேஞ்சஸ் இன் ஒர்க் ஷெட்யூல்ஸ், ப்ரொசீஜர்ஸ், மெத்தட்ஸ் எக்ஸெட்ரா. அன்அக்செப்டபிள் சேஞ்சஸ் அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியாத அக்செப்ட் பண்ண முடியாத சேஞ்சஸ் இன் ஒர்க் ஷெட்யூலில் டைமிங்ஸில் சேஞ்ச் பண்ணுறாங்க, ப்ரொசீஜரில் சேஞ்ச் பண்ணுறாங்க, மெத்தட்ஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம். தென் ஃபெயிலியர் டு என்ஃபோர்ஸ் டிசிப்ளின் அட் ஒர்க் ஸ்பாட், வேலை செய்யக்கூடிய இடத்துல டிசிப்ளினை என்ஃபோர்ஸ் பண்ண முடியல, என்ஃபோர்ஸ் பண்ணுறதுல ஃபெயில் ஆயிடுறாங்க அப்படின்னாக்கா. அன்சாட்டிஸ்ஃபேக்டரி ரிலேஷன் வித் கலீக்ஸ், சூப்பர்வைசர் எக்ஸெட்ரா. வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒர்க்கர்ஸோட ரிலேஷன்ஷிப் உறவு சூப்பர்வைசர்கிட்டையும் கலீக்கிட்டையும் அன்சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்தது அப்படின்னாக்கா. டிஸ்டேஸ்ட்ஃபுல் ஜாப், செய்யக்கூடிய வேலை பிடிக்கல, டேஸ்ட்டாக இல்லை, ப்ரிஃபரன்ஸ், ஐ டோன்ட் ப்ரிஃபர் டூயிங் திஸ் பர்டிகுலர் ஜாப் அப்படின்னாக்கா. இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஜென்ரல் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே அடங்கும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னாக்கா இதெல்லாம் கண்டிப்பாக காசஸ் ஆஃப் கிரீவன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு காரணமாக இருக்கும். அடுத்த ப்ரெசன்டேஷனில் காசஸ் ஆஃப் கிரீவன்சஸ் வித் ரிகார்ட் டு கலெக்டிவ் பார்கெனிங், கூட்டு பேரம் பேசுதலில் தான் கலெக்டிவ் பார்கெனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The company is attempting to undermine the trade union and the workers who belong to that union. The contract with labor has been violated. The company does not deal effectively or expeditiously with union grievances. எப்போ ஒரு கம்பெனி பலவிதமான முயற்சி பண்ணுவாங்க, எப்போ இஸ் அட்டெம்ப்டிங் டு அண்டர்மைன் த ட்ரேட் யூனியன், ஒரு ட்ரேட் யூனியனை அண்டர்மைன் பண்ணுறாங்க, அவங்களோட திறமை, தகுதி, அவங்களோட எஃபெக்டிவ்னஸ்ஸு, அவங்களோட இன்ஃப்ளூயன்சிங் பவர் எல்லாத்தையும் அண்டர்மைன் பண்ணுறாங்க, கம்மியாக எடை போட்டாங்க அப்படின்னாக்கா. அந்த ஒர்க்கர் ஹூ பிலாங் டு தேட் யூனியன், எப்போ அந்த யூனியனில் ஒரு ஒர்க்கர் இருக்கானோ, ஒரு ஒர்க்கரை டார்கெட் பண்ணுறாங்களோ. த கான்ட்ராக்ட் வித் லேபர் ஹேஸ் பீன் வயோலேட்டட், அந்த யூனியனில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஒர்க்கர் ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு வந்தானாக்கா அவன்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. இந்த கான்ட்ராக்டில் சொல்லியிருக்கிற விஷயத்தை வயலேட் சொன்னதை செய்யாமல் போனால். கம்பெனி டஸ் நாட் டீல் எஃபெக்டிவ்லி ஆர் எக்ஸ்பீடிஷியஸ்லி வித் யூனியன் கிரீவன்சஸ், கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸோ கம்பெனியில் இருக்கக்கூடிய யூனியன்ஸோ அவங்களுக்கு ஏதாவது கிரீவன்சஸ் இருந்ததுனாக்கா அது முறையாக சீக்கிரமாக சால்வ் பண்ணாமல் இருந்தால் கிரீவன்சஸுக்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, த கம்பெனி டஸ் நாட் அலவ் த சூப்பர்வைசர்ஸ் டு டீல் வித் அண்ட் செட்டில் த கிரீவன்சஸ் ஆஃப் த எம்ப்ளாயி. ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸு கிரீவன்ஸ் இருந்ததுனாக்கா அவன் இமீடியட்டாக யார்கிட்ட சொல்லுவான், சூப்பர்வைசர்கிட்ட சொல்லுவான். அப்போ அந்த சூப்பர்வைசர் அவரோட லெவலில் இந்த கிரீவன்சஸை சால்வ் பண்ண முயற்சி பண்ணக்குள்ளே கம்பெனி தடையாக இருக்குது, நீ சால்வ் பண்ணாத, அப்படியே விட்டுடு அப்படின்னு செஞ்சாக்கா, if the company does not even allow the supervisor to solve the grievances of the workers, it becomes a cause for grievance. Then third point என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, the company disregards precedents and agreements arrived at with the workers and or their trade union. ஃபேக்ட்ரியில் ஏற்கனவே வந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவாக கம்பெனியில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டும் அந்த ட்ரேட் யூனியனும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் இதெல்லாம் செஞ்சுக்கலாம், இதெல்லாம் உடன்பாடு ஏற்படுது அப்படின்னு சைன் பண்ணதுக்கு அப்புறம்
அதில் சொல்லியிருக்கிற விஷயத்த மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால், அதில் சொல்லியிருக்கிற விஷயத்த மேனேஜ்மெண்ட் வந்து அதுக்கு முரண்பாடாக செயல்பட்டால் கிரீவன்சஸுக்கு காரணமாக இருக்கும். அடுத்த விஷயம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேனேஜ்மெண்ட்டோட பாலிசி. Policies are guidelines. There are so many policies. You will find large number of policies inside within a factory. அப்போ இந்த மேனேஜ்மெண்ட் பாலிசி சார்ந்த விஷயத்தில் எப்படிலாம் கிரீவன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேஜ் ரேட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் வேஜ் பேமெண்ட், வேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்களோ அதில், இல்லை மெத்தட் ஆஃப் வேஜ் பேமெண்ட், வேஜ் எப்படி பே பண்ணுறாங்களோ, என்ன மெத்தடில் பே பண்ணுறாங்களோ அதில் ஏதாவது குறைபாடு இருந்தது அப்படின்னாக்கா, ஓவர் டைம் அண்ட் இன்சென்டிவ் பேமெண்ட், ஒர்க்கர்ஸுக்கு வந்து டைம் ரெகுலராக எப்பப்போ கொடுக்கணுமோ அந்த இன்சென்டிவ் ஓவர் டைம் பேமெண்ட்லாம் ரெகுலராக கொடுத்துடணும். அப்போ ஓவர் டைம் அண்ட் பேமெண்ட் ஆஃப் இன்சென்டிவ் பிளானில் வந்து பேமெண்ட்டில் வந்து டைமிங்கில் வந்து பாலிசிஸ்லேயே ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா, ப்ரொமோஷன் சீனியாரிட்டி ட்ரான்ஸ்ஃபர் இஷ்யூஸ், ஒரு நிறுவனத்தில் ப்ரொமோஷன் சீனியாரிட்டி ட்ரான்ஸ்ஃபர் சார்ந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு சம்மந்தப்பட்ட பாலிசிஸ் எல்லாம் இருக்கணும், கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். அதில் என்ன கைட்லைன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்களோ அது சம்மந்தமாக அதன் பிரகாரம் தான் நீங்கள் செயல்படணும். அப்போ இந்த பாலிசிஸ்லேயே சில ஃப்ளாஸ் இருக்குது, சில ட்ராபேக்ஸ் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிரீவன்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, ஏற்படும். லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கரியர் க்ரோத், ஒரு நிறுவனத்தில் ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு ஒர்க்கருக்கு அவனோட ப்ரொஃபஷ்னல் கரியர் க்ரோத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, மேலும் மேலும் வளர்வதற்கு வாய்ப்பு இல்லை, சூழ்நிலை இல்லை, சான்ஸ் இல்லை அப்படின்னாக்கா கிரீவன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, லீவ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க்கர்ஸுக்கு வந்து லீவ் கொடுக்கணும். இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீவ், மெடிக்கல் லீவ், கேஷுவல் லீவ், லீவ் வித் வேஜ் எக்ஸட்ரா. இப்போ கம்பெனியில் இருக்கக்கூடிய பாலிசிஸ் வந்து கிளியராக இல்லை, if there are certain flaws with regard to leave policies, grievances will arise. அடுத்து என்ன சொல்கிறாங்க, issues related to employee conduct. ஒரு ஒர்க்கரோட பிஹேவியர் எதை நம்ம மிஸ்காண்டக்ட் அப்படின்னு சொல்லுவோம், எதை வந்து குட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே கிளியராக இல்லை அப்படின்னாக்கா ஒரு ஒர்க்கரோட எந்த ஒரு பிஹேவியரும் நம்ம மிஸ்காண்டக்ட் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னாக்கா அதுவும் காஸாக அமையும். அன்ஹாப்பி ரிலேஷன் வித் பாஸஸ், definitely when a worker is not in good terms with his or her boss, relationship is likely to be strained. So in this case grievances are likely to arise. Unhappy relations with union will also result in grievances within a factory. Violation of company rules, regulations, established traditions and accepted practices. கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் எஸ்டாப்ளிஷ்ட் ட்ரெடிஷன்ஸ்னாக்கா காலகாலமாக இந்த ஒரு முறையாக செஞ்சுட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. அது அக்செப்டட் ப்ராக்டிஸ், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ப்ராக்டிஸில் ஏதாவது வயலேஷன் இருந்தது, செஞ்சுட்டு இருந்ததை எதுவும் செய்யாமல் போயிட்டாங்க, தவறிட்டாங்க அப்படின்னாக்கா வயலேஷன் ஆஃப் லேபர் லாஸ் வந்து தவிர்க்க முடியாதது, நீங்கள் வந்து செஞ்சு தான் ஆகணும். இன்கேஸ் ஒரு சில லேபர் லாவில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் நீங்கள் வந்து வயலேட் பண்ணிட்டீங்க, வயலேஷன் நடக்கிறதுனால தான் லேபர் கோர்ட்டுக்கு கேஸ் எல்லாம் போகுது. அப்போ லேபர் லாவில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து வயலேட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா தென் லாஸ்ட்டில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இர்ரெஸ்பான்சிபிள் ஆக்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து பொறுப்புணர்ச்சி இல்லாமல் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க, ஏதாவது செயல்பட்டாங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து கிரீவன்சஸுக்கு ஒரு காஸாக அமையும். தீஸ் ஆர் த வேரியஸ் காசஸ் ஆஃப் கிரீவன்ஸ் as far as your collective bargaining is concerned, management policy is concerned with regard to irresponsible actions of management, which is explained in the last point. Thank you.